என்ன சுவாமி விபரீதம் இது? குஞ்சு விளையாட பிள்ளை கேட்டால் உருவமற்ற சதை பிண்டத்தை கொடுத்து விட்டீர்கள். இதை வைத்து நான் என்ன செய்வதென்று பார்வதி கேட்க, ஈசனும் பிரம்மனை வரவழைச்சு பிடிமுண்டமா கிடக்கிறவனை கைபிடிச்சு உருவம் வடிக்க சொல்ல, பிரம்மனும் ஐம்புலனற்ற சதை பிண்டத்திற்கு ஐம்புலன் கொடுத்து உருவம் வடிக்க ஈசன் உயிர் கொடுக்க, சுடரில் பிறந்த அவனுக்கு சுடலைன்னு பிடிமுண்டமா பிறந்தவனுக்கு முண்டன்னு மயான போகும் விதி கொண்ட அவனுக்கு மாயாண்டின்னு பேரு வச்சு வளர்த்து வர, மண்ணு பட்டா மணிக்கால நோகுமன்னு பூமி பட்டா பூப்பாத நோகுமன்னு பார்வதி அவனுக்கு தோளுல தொட்டில் கட்டி தொடையில நடவலக்கி அறுசுவ அமுது விடச்சு அதை ஊட்டி அவன வளர்த்தா தின்ன அமுது பத்தாம வயிறும் கூட ரொம்பாம பார்வதி கந்துயிலும் நேரம் பார்த்து தில்லைவனத்து காட்டில் வேகும் பிணத்தோட வாடை விடுச்சு போக, கைலாயத்தை விட்டு சுடலை மேடைக்கு இறங்கி வந்த மாயாண்டி சுடலைக்கு வனப்பேச்சி மடியமத்தி மாண்ட பிணத்தை பிச்சு உணவா போட, ஊன்படிய மாண்ட உடல உணவா தின்னு கண்ணசந்த பார்வதி கண்விழிச்சு பார்க்கும் முன்ன சுடலையை விட்டு கைலாயத்து தொட்டில கள்ளங்கபடமில்லா பிள்ளை போல கமுக்கமா போய் படுத்துக்கிட்டு அவன் இறங்கி போன நேரத்துல தாயவளும் வந்தாளான்னு தெரிஞ்சு அடிபட்ட புள்ளையாட்டம் கள்ளத்தனமா அழுது வைக்க, புள்ளை எழுங்கு சத்தம் கெட்டு பார்வதியும் பதறி போய் ஓடி வந்து அள்ளி எடுத்து அணைச்சு அவனை ஆறுதல் சொல்லையில, பூன்மடிய உண்ட பிணத்தின் வாட அவன் மேல அடிக்க கண்டு ஈசன் அவனை தேடி ஓடி, என்ன சுவாமி குஞ்சு விளையாட பிள்ளை கேட்டால் பிணம் தின்னும் பிசாசை கொடுத்து விட்டீர்கள். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே தேவி, வரமாய் வரும் பிள்ளை நீ என்னையதை போல் இருக்க மாட்டான் என்று. நீதான் அதை எதையும் காதில் வாங்காமல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று அடம்பிடித்து கேட்டு வாங்கினாய். இப்போது வந்து குறையாக சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? இப்போது நான் என்ன பண்ண வேண்டும்? அதையாவது சொல். உங்கள் விளையாட்டு நன்றாக புரிந்து விட்டது சுவாமி. தனிமை துயரை எனக்களித்து பிள்ளை ஆசையை வரவழைத்து என் வாயால் அதை கேட்க வைத்து சுடலை ஆளும் ஈசனான உங்களுக்கு வாரிசாக சுடலை பிணம் தின்னும் ஒருவனை படைத்து விட்டீர்கள். என் ஆசையை நிறைவேற்றுவதாக சொல்லி உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டீர்கள். உங்கள் எண்ணம் தெரிந்த பின்பு இனி அதை நான் நிறைவேற விட மாட்டேன். பிணம் தின்னும் பிள்ளையா இனி அவனை வளர அனுமதிக்க மாட்டேன்னு பார்வதி சொல்லிட்டு அவனை அவ கண் பார்வையிலேயே வைக்கிறா. அவ கண்ணை மறைச்சு தில்லைவன காடு போய் வனப்பேச்சு கூட சேர்ந்து பிணத்தை தின்னி பசியாரி தினம் வந்து போறது சுடல வழக்கமா வச்சிருக்கான். நாட்கள் போக போக பார்வதி கண்ணை மறைச்சு பிணம் தின்ன போறதோட தின்ன பிணத்தோட எலும்பை எடுத்து வந்து கைலாயத்து கலங்கள் மேல வீசி எரிஞ்சு விளையாட ஆரம்பிக்கிறான். சிவபெருமானும் பார்வதிக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காரு. பார்வதிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இவனை பிணம் தின்னா பிள்ளையா மாத்த முடியாதுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இவனை இப்படியே விட்டு வச்ச கைலாயத்தோட புனிதத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான்னு உணர்ந்து, சுவாமி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாருங்கள்னு சிவன் கிட்டயே சொல்றா. சிவன் தான் மகனான சுடலையை கூப்பிடுறாரு. மகனே சுடலை, சொல்லுங்கப்பா, நீ கைலாயத்தை விட்டு பூலோகம் செல்லும் காலம் வந்து விட்டது. புறப்பட தயாராக்கிக்கொள். பூலோகமா? அப்படி நான் பூலோகத்துக்கு போனா கைலாயத்துக்கு திரும்ப வர முடியாதே. உங்களையும் அம்மாவையும் நான் பார்க்க முடியாதே. அப்படி அல்லப்பா, நீ நினைத்த நேரத்தில் நானும் அம்மாவும் உனக்கு காட்சி கொடுப்போம். ஆனால் நரன் உண்ணும் உனக்கு கைலாயத்தில் மட்டும் அனுமதி கிடையாது. 5 வயசு பிள்ளைன்னு பார்க்காம என்ன அனுப்ப பாக்குறீங்க. நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? உனக்கான பாதையும் பயணத்தையும் உனக்கான இடத்தையும் உன்னால் தேர்வு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உனக்கு துணையாக உன் அன்னையின் உருவமான வனப்பேச்சியும் உனக்கு பூலோகத்தில் துணை இருப்பாள். நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் என் மனசு ஏத்துக்கலப்பா. நான் கைலாயத்தை விட்டு அம்மாவை விட்டு போக மாட்டேன்பா. சரி, நீ கைலாயத்தை விட்டு போக நான் என்ன செய்ய வேண்டும்? நீயே சொல். என்னப்பா இப்படி சொல்றீங்க? அப்ப உங்க முடிவுல மாற்றமே கிடையாதா? நீங்க பேசுறத பார்த்தா எல்லாம் முடிவு பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஒரேடியா கைலாயத்தை விட்டு அனுப்பியே திருவீங்க போல. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நான் இந்த கைலாயத்தை விட்டு போகணும்னா எனக்கு எக்கச்சக்க படையல் போடணும். உனக்கு பிடித்த படையல் என்னென்னவென்று நீயே சொல் மகனே. அத்தனையும் படைத்து உன் மனதையும் வயிறையும் நிறைத்து அனுப்பி வைக்கின்றேன். அப்படியா? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? அப்ப சரி. எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி உச்சியில கும்ப கலச வச்சு குச்சி மாலை அதுக்கு சாத்தி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா அதை போட்டு கருண ஒரு பரணி கரும்பண்ணி சூளாடு சூடு பண்ணி அத்தனையும் பலி கொடுத்தாத்தா இந்த கைலாயத்தை விட்டு நான் பூலோகத்துக்கே போவேன்னு மாயாண்டி சுடலமாட பட்டியல அடுக்கி வைக்கிறாரு.